எலெக்ஷன் வந்துட்டாவே எம்பி ஜோதிமணிக்கு நகைச்சுவை வந்து ரொம்ப அதிகம். ஒன்று தாசில்தார் ஆஃபீஸில் போய் வராண்டாவில் போய் படுத்துப்பாங்க, இல்லைன்னா என்ன பண்ணாங்கன்னா அவங்க தலைமுடியெல்லாம் விரிச்சுக்கிட்டு வந்துடுவாங்க. பாருங்கள், இப்போ ஒரு நகைச்சுவை வந்து அவங்க பண்ணியிருக்கிறாங்க. நான் அதை படித்து காட்டணும்னு விருப்பப்படுறேன். என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னு பார்ப்போம். காவல்துறையின் செயல்பாடு வெட்கக்கேடானது. ஒரு பெண், அதுவும் எம்பியான இருக்கும் என்னை பொதுவெளியில் ஆபாசமாக பேசிய பாரதிய ஜனதா கரூர் மாவட்ட தலைவரை வேண்டுமென்றே கைது செய்யாமல் விட்டு வைத்து, நான் ஒரு காமெடி பாருங்க, குற்றவாளி முன்ஜாமீன் பெற மறைமுகமாக உறுதுணையாக இருந்துள்ளனர். பாரதிய ஜனதாவின் கைப்பாவையாக காவல்துறை செயல்படுகிறது என்பது வெட்கக்கேடான வெளிச்சமாக தெரிகிறது. பாருங்க, தமிழ்நாட்டில் வந்து பிஜேபிக்கு காவல்துறை ஆதரவா? நம்புற மாதிரியா இருக்குது? ஏங்க, எவ்வளோ வழக்கு வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்தாலும் வந்து காவல்துறை அவங்கள வழக்கே பதிவு பண்ணுறதில்ல. உதாரணத்துக்கு சொல்ல போனால் கரூர் விஷயத்துலேயே வந்து இத்தனை பேர் செத்து கூட கைது பண்ணலை. அப்படி இருக்கும்போது வந்து பிஜேபி ஒவ்வொரு விஷயத்துக்கும் வந்து கோர்ட்டில் போய் போராடி தான் வந்து அவங்க மேலே வந்து வழக்கே பதிவு பண்ணுறாங்க. இவங்களுக்கு பாருங்கள் நக்கல் எந்த அளவு பாருங்கள். அடுத்தது சொல்கிறாங்க பாருங்கள், தமிழக மக்கள் வரிப்பணத்தில் ஊதியம் பெற்றுக்கொண்டு பாரதிய ஜனதாவுக்கு அடிபணிந்து சேவகம் செய்ய இதற்கு ஒரு காவல்துறையே என்ன ஒரு எம்பிக்கே இந்த நிலைமையா? முதலமைச்சருக்கே குபீர்னு சிரிப்பு வரும் இவங்க பேசுறது. இதில் எந்த பொறுப்பும் தமிழக அரசுக்கு கிடையாதா? எப்படி பொறுப்பாகும்? ஏன்னா தமிழ்நாட்டில் வந்து பிஜேபியில் ஆளுது. இவங்க வீட்டில் வந்து வீட்டு பிரச்சனை இருந்தாலும் பிரைம் மினிஸ்டர் தானே இவங்க கூப்பிடுவாங்க. இப்படிக்குத்தான் பெண்கள் பாதுகாப்பதா? அரசியல் தலையீடு இல்லாமல் இது நிச்சயம் நடந்திருக்க முடியாது. பெண்கள் பாதுகாப்பதற்கு பதிலாக குற்றவாளிகளை பாதுகாக்கும் இந்த காவல்துறையின் கீழ், தயவு செய்து மென்ஷன் பண்ணுறாங்க பாருங்க, பெண்கள் பாதுகாப்பை பற்றி. நிச்சயமாக பெண்கள் பாதுகாப்பாக இருக்க முடியாது. அவங்களே வந்து உண்மையாக புட்டுன்னு உடைக்கிறாங்க. தமிழக காவல்துறை பாரதிய ஜனதாவுக்கு இருக்கும் செல்வாக்கு அதிர்ச்சி அளிக்கிறதா? சட்டம் தன் கடமையை பொறுமையாக தாமா செய்யும். நீங்கள் தாமா பொறுத்துக்கிட்டு போகணும். கம்ப்ளைண்ட் கொடுத்த அடுத்த நிமிஷமே வழக்கு பதிவு பண்ணி ஜெயிலில் தள்ளிட முடியுமா? நீங்கள் ஒரு எம்பி ஆச்சு. நீங்கள் வந்து உங்கள் இருக்கையை விட்டு மோடிக்கு வந்து அவமானப்படுத்தணும்னு சொல்லி அவருடைய இருக்கை முன்னாடி வந்து ஆர்ப்பாட்டமோ வேற என்னென்னவோ சதி பண்ணீங்க. அதனால் அவங்கள பார்லிமெண்ட் வந்து கூட வெளியில் அமிச்சாங்க. ஏன்னா ஜோதிமணி நினச்சா என்ன வேணால் செய்வாங்க. இன்றைக்கி இந்த மாதிரி ஒரு காமெடி பண்ணியிருக்கிறாங்க. இது மக்கள் வந்து எப்படி எடுத்துக்கிறோமோ எடுத்துக்கிட்டோம். தயவு செய்து எலெக்ஷன் நேரத்தில் வந்து எம்பி ஜோதிமணி ஒரு வார்த்தை சொல்கிறேன், சிரிக்கிற மாதிரி காமெடி பண்ணுங்க. தமிழ்நாட்டில் காவல்துறை யார் கட்டுப்பாட்டில் இருக்கிறது வந்து இத்தனோண்டு பசங்க கூட தெரியும். நீங்களாம் ஒரு எம்பி. மக்கள் சிந்திங்க. ஜெய்ஹிந்த்.